ஹலோ, குட் ஈவினிங். இன்றைக்கி அடுத்த சாப்டர் போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். ரொம்ப சின்ன சாப்டரு. டைரக்ட் ஃபார்முலா போட்டிங்கனாலே சம் சால்வ் பண்ண முடியும். நாட் தட் டிஃபிகல்ட். ஓகே, ஸோ இந்த மேக்னட்டிசம் அண்ட் மேட்டரில் என்ன வரும் அப்படின்னா, பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் பற்றி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஒரு பார் மேக்னெட்டில் நார்த் போல் இருக்கும், சவுத் போல் இருக்கும். இந்த நார்த் போல் பாசிட்டிவ் மேக்னெட்டிக் சார்ஜனும் சவுத் போல் நெகட்டிவ் மேக்னெட்டிக் சார்ஜனும் சொல்கிறாங்க. இது ஜாமெட்ரிக் லென்த் ஆஃப் அ மேக்னெட்டு. ஆனால் இந்த மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த்ஸ் உள்ளே கொஞ்சம் தள்ளி தான் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். இந்த மேக்னெட்டிக் போல்ஸ்க்கு நடுவில் இருக்க லென்த் பேர் மேக்னெட்டிக் லென்த்து. இந்த மேக்னெட்டிக் லென்த் அப்ராக்சிமேட்லி 0.84 டைம்ஸ் ஜாமெட்ரிக் லென்த்தாக இருக்கும். ஓகே, இந்த மேக்னெட்டிக் சார்ஜ் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசமில் நம்ம கரண்ட் எலிமெண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு ஃபார்முலா எதுவும் இல்லை. பட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மீட்டர். ஓகே, ஸோ நார்த் போல் பாசிட்டிவ் மேக்னெட்டிக் சார்ஜ், சவுத் போல் நெகட்டிவ் மேக்னெட்டிக் சார்ஜ். அடுத்தது மேக்னெட்டிக் மூமெண்ட். நீங்கள் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் போட்டிருப்பீங்களா, அதே தான் இங்கே. when two equal and opposite pole strengths are separated by a very small distance, say length of the magnet, we call this to be a magnetic moment. இந்த magnetic moment ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதோட ஃபார்முலா one of the pole strength into distance between them. ஸோ இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எம் வெக்டரோட டைரக்ஷன் சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் உங்கள் நார்த் போல், இதுதான் உங்கள் சவுத் போல். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் யுவர் எம் வெக்டர். ஓகே, அடுத்தது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியும், மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போகும், அவுட் சைட் த மேக்னெட். கரெக்டாக? அண்ட் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது? இன்டர்செக்ட். 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஏன்னா அப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா ஒரே பாயிண்டில் ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட் இருக்குன்ற மாதிரி. இன்சைட் த மேக்னெட் எலக்ட்ரிக் சார்ஜஸில் அங்கேயும் நார்த் டு சவுத் தான் போகும். பட் மேக்னெட்ஸில் சவுத் டு நார்த் போகும். இவங்களால க்ளோஸ்ட் லூப்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எனி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பை ட்ராயிங் அ டேஞ்சன்ட் டு இட். இதெல்லாமே இட்ஸ் வேலிட். ஓகே, Gauss law and magnetism. Net flux, magnetic flux through any closed surface area is 0. இது ஒரு line integral. So closed surfacesக்கு flux always 0. எப்போனா நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டில் வச்சிங்கன்னா, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் இல்லை closed surface இல்லை அப்படின்னா அது நான் ஜீரோ. ஓகே, சரி, அடுத்தது போகலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, நார்த் போல் வச்சுக்கோங்க, இது ப்ளஸ் எம். அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா B is equal to mu0/4 m by r square. ஜென்ரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை டெஸ்ட் சார்ஜ்ன்றது இங்கே மேக்னெட்டிக் சார்ஜ். இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபீல்டு இன்டென்சிட்டி அவுட்வர்ட்ஸாக இருக்கும். ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கு, திஸ் இஸ் சவுத் போல்,
அட் அ பாயிண்ட் பி மேக்னிடியூட் இதே தான், ஆனால் டைரக்ஷன் மட்டும் இன்வர்ஸாக இருக்கும். இது தனித்தனி சார்ஜஸாக இருந்தால். பட் உங்களுக்கு தெரியும் மேக்னெட்டிக் monopoles doesn't exist. ஓகே, இப்போ நார்த் போல் சவுத் போல் இருக்குது. இந்த மேக்னெட்டை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த கட் பண்ணுற இடத்துல போல்ஸ் இன்டியூஸ் ஆகும். இது சவுத் போல், இது நார்த் போல். இந்த நார்த்தும் சவுத்தும் மாறாது. ஓகே, இப்போ டைபோலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நார்த் போல் சவுத் போல் அட் அ பாயிண்ட் பி ஆக்சியல் லைனில், இது சென்டர் ஆஃப் த மேக்னெட்லேருந்து ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குன்னா பி ஆக்சியலோட ஃபார்முலா. இது சவுத், இது நார்த்னு எடுத்துக்கிறேன். சவுத் நார்த். ஓகே, mu naught by 4 pi 2m r by r square minus d square the whole power 2 இருக்கும். இதே வந்து ஒரு ஷார்ட் பார் மேக்னெட்டாக இருந்ததுன்னா d will be very very less than r. அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா r by r power 4 இருக்கும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ இட் இஸ் mu naught by 4 pi 2m by r cube. டைரக்ஷன் வந்து along the direction of B axial வந்து along the direction of magnetic moment which is from south pole to north pole. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே at any equatorial point இந்த பாயிண்டில் எங்கேயாவது கேட்கும்போது at a distance r கேட்டாங்கன்னா B on any perpendicular bisector வந்து mu naught by 4 pi m by r square plus d square the whole power 3 by 2. இதே ஒரு ஷார்ட் பார் மேக்னெட்டாக இருக்கும்போது B in any perpendicular bisector mu naught by 4 pi m by r cube ஆகிடும். டைரக்ஷன் வந்து opposite to m vector which is from north to south pole. இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன். அட் எனி பாயிண்ட் பி கேட்டாலும் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். சரி, ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு போயிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் there is diamagnetic material, paramagnetic material, ferromagnetic material. ஸோ ஏதாவது ஒரு மெட்டீரியலை வந்து நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபெரோலாம் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் கேன் அப்சார்ப் ஆர் இட் கேன் ஆக்சுவலி பி மேக்னடைஸ்ட் இல்லையா? ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து எப்போ வந்து மேக்னடைஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா when there is domain formation. சரி, டொமைன் ஃபார்மேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் வந்து நிறையா மாலிக்யூல் சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து போலரைசேஷன்ன்றது டைஎலக்ட்ரிக் மீடியமில் சொல்கிறீங்க, அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகும்னா இந்த மெட்டீரியல்ஸ்குள்ளெல்லாம் வந்து டைபோல் மொமெண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலும் டைபோல் மொமெண்ட் இன்டியூஸ் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டொமைன் ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் டொமைன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது மேக்னடைஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அது மேக்னடைஸ் ஆகும், அது பேர் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். எப்படி வந்து அது மேக்னடைஸ் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, எவ்வளோ தூரம் மேக்னடைஸ் ஆச்சு. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் நத்திங் பட் டைபோல் மொமெண்ட் ஃபார்ம்டு பெர் யூனிட் வால்யூம். யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பெர் மீட்டர். ஓகே, ஏன்னா இதுக்கு ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், இதுக்கு மீட்டர் கியூபு. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆம்பியர் பெர் மீட்டர். இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. L inverse A தான் டைமென்ஷன்ஸ். ஓகேவா? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஃபார்ம்ட் பெர் யூனிட் வால்யூம். இது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். அடுத்தது வாட் இஸ் கால்ட் அ மேக்னடைசிங் ஃபீல்ட்.
அதாவது ஒரு சொலினாய்டோ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு நீங்கள் மேக்னெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வைக்கிறீங்க ஸோ தட் இட் வுட் கெட் மேக்னடைஸ்ட், அந்த ஃபீல்டு பேர் மேக்னடைசிங் ஃபீல்டு. அது டிபெண்ட் ஆன் மீடியம். ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டோட ஃபார்முலா ஃபீல்டு பை permeability. ஸோ permeability will tell you எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த பர்டிகுலர் மீடியமில் வந்து போகுது அப்படின்னு. இதோட யூனிட்டும் ஆம்பியர் பெர் மீட்டர் தான். இதோட டைமென்ஷன்ஸும் L inverse A. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் magnetic susceptibility, XM. மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்றது என்னென்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் பெர் யூனிட் மேக்னடைசிங் ஃபீல்டு. ஒரு பர்டிகுலர் மேக்னடைசிங் ஃபீல்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வாட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், ரெண்டுத்துக்கும் சேம் யூனிட் நோ யூனிட்டு. ஸோ என்ன சொல்லலாம்னா ஒரு மெட்டீரியலுக்கு இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து கிரேட்டர் த வேல்யூ ஆஃப் magnetic susceptibility, it can be easily magnetized. Okay, next comes permeability. From magnetizing field formula permeability வந்து நீங்க B by H ன்னு எழுதிக்கலாம். Next comes relative permeability. Mu R ஓட ஃபார்முலா வந்து mu by mu naught. Mu naught என்றது only for air or free space இல்லையா? இது mu என்றது for any medium. So there is a relation between mu R and susceptibility. Mu R is equal to 1 plus X. The relation between mu R and relative permeability and susceptibility. Okay, சரி. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொன்னோம்ல, என்னென்னது? டயா, பேரா, ஃபெரோ. ஸோ உங்களுக்குள்ள சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கரில் இருந்து வீக்கர் ரீஜனுக்கு மூவ் ஆகும். பேரா வந்து வீக்கரில் இருந்து ஸ்ட்ராங்கருக்கு மூவ் ஆகும் பட் ஸ்லோலி. இது வீக்கரில் இருந்து ஸ்ட்ராங்கருக்கு தான் மூவ் ஆகும் பட் குவிக்லி. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட், ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுன்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பெல் பண்ணுமா. It will not allow any magnetic material to pass through it, so it expels. Para வந்து it will allow. ஃபெரோ வந்து எல்லா மேக்னெட்டிக் லைன்ஸையும் உள்ள அட்ராக்ட் பண்ணும். ஸோ மோர் லைன்ஸ் would pass through it. மூணாவது, மியூஆர் வேல்யூ வந்து susceptibility வந்து it is a small negative value. இங்கே susceptibility வந்து small positive value, இங்கே large positive value. ஃபோர்த்து, மியூஆர். மியூஆரோட ஃபார்முலா 1 plus XM இல்லையா? XM வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும்போது இங்கே மியூஆர் வந்து less than 1, இங்கே மியூஆர் வந்து greater than 1, இங்கே மியூஆர் வந்து வெரி வெரி greater than 1. என்னென்ன மெட்டீரியல் வந்து பேரா, ஃபெரோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மெயினான ஒன்று, டயாவில் susceptibility is independent of temperature. எதுக்கு? டயாக்கு. இங்கே கியூரிஸ் லா, susceptibility is inversely proportional to temperature. ஓகே, இங்கே கியூரிஸ் வெஸ் லா,
above Curie's temperature, ferromagnetic substances becomes paramagnetic. இந்த பாயிண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Curie's temperature one particular temperature கிடையாது, it is a variable. எப்படி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் படிக்கிறீங்க அந்த மாதிரி தான். ஸோ இட் இஸ் நாட் ஒன் பர்டிகுலர் வேல்யூ ஃபார் எனி பர்டிகுலர் மெட்டீரியல்ஸ். ஓகே, அதனால இட் இஸ் அ சேஞ்சிங் கான்ஸ்டன்ட். ஓகே, சரி, கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. The ratio of magnetic length to geometric length of a bar magnet is about. Magnetic length is approximately equal to 0.84 times geometric length. So it is option 1. நிறைய டைரக்ட் ஃபார்முலாஸ் மாதிரி தாங்க வரும். சரி, அடுத்த கொஷின் கவனிங்க. A bar magnet of length L and magnetic dipole moment is bent in the form of an arc which subtends an angle of 120 degree. சரி, கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேக்னெட்டிக் டைப்போ ஒரு பார் மேக்னெட் இருக்கான். இதோட ஒரு மொமெண்ட் வந்து எம்ன்ட்டாங்க, லென்த் வந்து எல்ன்ட்டாங்க. ஸோ மொமெண்ட் என்னவாக இருந்திருக்கும், போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு எல்லாம் இருந்திருக்கும். இது ஈக்குவேஷன் 1. இதை இப்போ எப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆர்க் மாதிரி பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஆங்கிள் சப்டெண்டட் இஸ் 120 சொல்லியாச்சு. ஓகே, திஸ் ஆங்கிள் இஸ் 120. இந்த லென்த் எல்லு. இப்போ ரேடியஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, இங்கே வந்து இப்போ டைபோல் மொமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் எம் டேஷ்னு எடுத்துக்கோங்க. போல் ஸ்ட்ரென்த் மாறாது. லென்த்தை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃப்ரம் செக்டார் தீட்டா 120 2π/3 எழுதலாமா, ஆர்க் லென்த் பை ரேடியஸ். கரெக்டா? ஸோ நமக்கு தேவை வந்து இந்த ரெண்டு எண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் லென்த் which is this. இந்த ஷார்ட்டஸ்ட் லென்த் பிட்வீன் எனி சர்க்குலர் ஆர்க்கு கண்டுபிடிக்க we have a formula which is 2r sin θ/2. ஸோ 2r into sin θ வந்து 120/2 போட்டிங்கன்னா 60 ஆகிடும். ஸோ which is 2r √3/2 which is √3r. ஓகே, ஆருக்கும் எல்லுக்கும் ரிலேஷன் வேணும்னா you have to do this. r is equal to L/2π/3. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எம் இன்ட்டு லென்த்து. இந்த லென்த் வந்து இட் இஸ் √3r. ரைட், இப்போ எனக்கு ஆர் வேண்டாம் பிகாஸ் ஐ வாண்ட் ரிலேஷன் பிட்வீன் எம் அண்ட் எம் டேஷ். ஸோ ஆரை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம், 3L/2πன்னு எழுதலாம். ஸோ எம் டேஷ் பிகம்ஸ் √3m இன்ட்டு ஆர் இருக்க இடத்துல 3L/2π போடலாம். ஸோ திஸ் m இன்ட்டு L பிகம்ஸ் கேபிட்டல் M. ஸோ எம் டேஷ் பிகம்ஸ் 3√3m/2π which is option 2. Okay, so you can expect a question. நீங்கள் இந்த பார் மேக்னெட்டில் இந்த மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வருஷம் you can expect. Okay, next is the unit of pole strength is. ஸோ போல் ஸ்ட்ரென்த்ன்றதும் மேக்னெட்டிக் சார்ஜ்ன்றதும் சேம். சார்ஜ் m, யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர். ஸோ which is option 2. ஓகே, அடுத்தது போகலாம். A long magnetic needle of length 2L. ஒரு பெரிய மேக்னெட்டிக் நீடில் இருக்கான், அதோட லென்த் வந்து 2L சொல்லிட்டாங்க. இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் m. எம்மோட ஃபார்முலா வந்து m இன்ட்டு 2L வேர் m is pole strength. ஓகே, is broken into 2 pieces in the middle. ஸோ இப்படி ரெண்டாக உடைச்சிட்டாங்களாம். ஸோ இங்கே நார்த் போல் இருக்குது, இங்கே சவுத் போல் இருக்குது. இங்கே வந்து சவுத் வரும், இது நார்த் வரும். லென்த் வந்து LN ஆகிடும். மேக்னெட்டிக் சார்ஜஸ் வந்து பெருசாக வந்து மாறாது. ஸோ இங்கே வந்து +m, இங்கே -m, இங்கே மறுபடியும் +m -m. ஸோ திஸ் இஸ் L அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ L. இப்போ m டேஷ் நான் என்ன எழுதலாம், m இன்ட்டு Lன்னு எழுதலாமா? ஸோ எனக்கு 2ml இருந்தால் அதை நான் கேபிட்டல் எம்னு எழுதலாம் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு. ஸோ ஐ மல்டிப்ளைங் பை 2 அண்ட் டிவைடிங் பை 2. திஸ் இஸ் m. ஸோ m டேஷ் இஸ் நத்திங் பட் m/2. ஸோ மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து m/2 ஆகிடுச்சு. போல் ஸ்ட்ரென்த் வந்து மாறலை. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி m ஒன்லி. ஸோ எந்த ஆப்ஷன், திஸ் இஸ் ஆப்ஷன் 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்ஸ். Which of the following is correct representation of magnetic field lines? Magnetic field lines இப்படி ஃபார்மே பண்ணாது because they form closed loops. This is right.
magnetic lines of force will never intersect, right? ஸோ இது வந்து க்ளோஸ் லூப் ஃபார்ம் பண்ணல, ஸோ இதுவும் தப்பு. டொராய்டில் வந்து இது பாருங்கள், இதெல்லாம் க்ளோஸ் லூப்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். திஸ் இஸ் நாட் ரைட் பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இதுவும் தப்பு. இந்த மாதிரி க்ளோஸ் லூப் ஃபார்ம்ஸ் ஆர் பண்ணாது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. சியும் உங்கள் இயும் கரெக்டா? ஓகே. இந்த வருஷம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் இஸ் வாட் மை இன்ட்யூஷன் சேஸுங்க. அதனால் நிறையா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள். ஸோ இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அசர்ஷன் ஒன்று, ரீசன் ஒன்று. ஸோ இதில் நிறையா சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ நீங்கள் எனி சார்ஜ் வென் யூ கீப் இட் இன்சைட் இட் வுட் பி டிஸ்ட்ரிபியூட் அவுட் சைடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவுட் சைடுன்றது வேறு, சர்ஃபேஸுன்றது வேறு. இது வந்து சர்ஃபேஸ், நீ என்ன சார்ஜ் உள்ளே வச்சாலும் சர்ஃபேஸ்க்கு போய்டும்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டேட்மெண்ட் வந்து ஆனால் தப்பு அப்படின்றது. ஏன் அப்படின்னா சர்ஃபேஸ்க்கு போகிறது அப்படின்றது இட் கேன் பி இன்னர் சர்ஃபேஸ் ஆர் அவுட்டர் சர்ஃபேஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன இருக்கணும்னா அவுட் சைட் ஆஃப் த ஸ்பியர், அவுட்டர் சர்ஃபேஸ்ன்றதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி மைன்யூட்டான விஷயம் இருக்கும். நீங்கள் நிறையா கொஷின்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இங்கே பார்க்கலாம் என்ன அசர்ஷன் சொல்கிறாங்கன்னு. Gauss law for magnetism states that net magnetic flux through any closed surface area is same. 0, correct. நம்ம இப்போ தான் பார்த்தோம் Gauss law and magnetismல closed surfaceல 0. அது எதனால அப்படின்னா magnetic monopoles do not exist. Correct. The north and south poles occur in pairs always, allowing to vanish net magnetic flux through the surface. Correct. எப்போவுமே incoming flux will be equal to outgoing. ஸோ நார்த் சவுத் எப்போவுமே நம்ம ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது that is the reason why it is actually being 0. So both A and B are true and R is the right explanation of A. So இன்னொரு statement question இருக்கு. The magnetic field of a circular loop at a very far away point on the axial line varies with distance as like the magnetic dipole moment. உங்களுக்கு axial line formula வந்து சொன்னேன். B axial is equal to mu naught by 4 pi 2m by r cubed. So B axial is proportional to magnetic moment, dipole moment, which is correct. Statement 2. Magnetic field due to magnetic dipole varies inversely proportional to square of the distance. தப்புங்க. B axial வந்து it's inversely proportional to cube of the distance. So squareனு கொடுத்துருக்காங்க. So இதுக்கு ஆப்ஷன் வந்து statement 1 correct, but 2 வந்து incorrect. So which is option 1. அடுத்தது பார்க்கலாம். Of the following figures shows the arrangement of bar magnet in different configuration. Each magnet has magnetic dipole. Which configuration has highest net magnetic dipole moment? So first ஓட இதுக்கு போட்டுக்கிறேன். இது சவுத், இதுவும் சவுத்தா. ஸோ இது M1, இது M2. ஸோ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கல் சொல்லிட்டாங்க. ஸோ ரூட் ஆஃப் M² + M² + 2M² cos 90 வந்து 0. ஸோ இந்த டேர்ம் போயிடும், which is root 2 times M. அப்போ ஒரு 1.414 times Mனு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு. செகண்ட் ஆப்ஷனுக்கு இங்கே நார்த் போல் சவுத் போல், இங்கே சவுத் நார்த். இது M1 M, இது M, ஆப்போசிட் டைரக்ஷனு, ஈக்குவல் மேக்னிடியூடு. ஸோ செகண்ட் ஒன்னோடது வந்து ஆப்ஷன் வந்து நெட் மொமெண்ட் வந்து 0. தேர்டுக்கு பார்க்கலாம். 30 டிகிரி போட்டிருக்காங்க இல்லையா? இது M1, சவுத்துலேருந்து நார்த்துக்கு தான் வரையணும் டைரக்ஷன். M2 ரெண்டுமே M. ஸோ தேர்டுக்கு வந்து ரூட் ஆஃப் M² + M² + 2M² root 3/2 cos 30 கேன்சல் பண்ணிங்கன்னா M² எல்லாம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரூட் ஆஃப் 2 + √3 2 + √3 அப்போ ரூட் ஆஃப் 3.732 Mனு வந்துடும், which is close to 2. ஃபோர்த்துக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ ஃபோர்த் ஒன் would be root of M² + M² + 2M² cos 60 வந்து 1/2. ஸோ which is root 3M, which is 1.732. ஸோ இருக்கிறதுலே எது கிரேட்டராக இருக்குன்னா ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 has the greater value. ஒன்றும் இல்லை, parallelogram law போட்டிங்கன்னா வந்துடும். அடுத்த கொஷின் போகலாம். இது வந்து ஒரு நல்ல கொஷின்.
நம்ம நேற்று பண்ணும்போதே நம்ம டார்க்லாம் பண்ணிட்டோம். இஃப் யூ ரிமெம்பர் MB sin theta அது இந்த லெசன்லையும் கண்டினியூ ஆகும். ஒர்க் டன் வில் பி MB into cos theta 1 minus cos theta 2. அப்புறம் potential energy will be minus MB cos theta. Stable, equilibrium, unstable and neutral. So stable na theta 0, unstable na theta 180, neutral na theta 90. அதெல்லாம் இங்கேயும் கண்டினியூ ஆகும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரெண்டு பார் மேக்னெட் வந்து இட்ஸ் பிளேஸ்ட் இன் ஏர் அட் அ டிஸ்டன்ஸ் வந்து ஆறுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பார் மேக்னெட்டோட சென்டர்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 6. இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா -du/dr போட போகிறேன். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஏன்னா நீங்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஆரோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா தட் would give you force from work power energy lesson. பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து -mb cos theta. இப்போ நான் ஃபஸ்ட்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இது 1 மேக்னெட் இது 2ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜி போடுறேன் அப்படின்னா அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட்டு அது எதோட ஃபீல்டில் இருக்குது, செகண்ட் ஒன்னோட ஃபீல்டில் இருக்குது. ஏன்னா அதனால அதோட லொக்கேஷனுக்கே ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்ட்டு காஸ் தீட்டா போட போகிறோம். காஸ் தீட்டா வந்து இதோட டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் M1 இப்படி. அது இருக்க ஃபீல்டு வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுற இது வந்து ஆக்சியல் லைனில் தானே இருக்குது. அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட்டே இருக்கும். ஸோ B1க்கும் B2க்கும் M1க்கும் இருக்க ரிலேஷன் ஆங்கிள் வந்து 0. ஸோ நீங்கள் 0 போட்டுக்கலாம். ஸோ U1 is equal to minus M1. B2 வந்து அதோட லொக்கேஷனில் கொடுக்குற ஃபீல்டு வந்து μ0/4π 2m2/r3. ஸோ இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன வந்துருச்சு, -μ0/4π 2m1m2/r3. ஸோ இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபோர்ஸு which is nothing but -μ0/4π 2m1m2லாம் வெளியே எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -3r⁻−4 வந்துடும். எப்படி r⁻−3 மேலே போகும்போது ஸோ n into x⁻n−1. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் பிகம்ஸ் μ0/4π 6m1m2. அந்த r⁻−4 கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r⁻4, which is option 4. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும் இந்த கொஷன் வரும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் 2 ஷார்ட் டைபோல்ஸ் கேட்பாங்க. இதே தான் ரிலேஷன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r⁻4. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். 2 short bar magnets with their axes horizontally perpendicular to the magnetic meridian. மேக்னெட்டிக் மெரிடியன் ஒன்று ரொம்ப இது பண்ணிட வேண்டாம், ரைட்? ஸோ மேக்னெட்டிக் மெரிடியன்னா என்னது, ஆக்சுவலி எர்த் மேக்னட்டிசம் வந்து டெலீட்டட். ஓகே, ஆனால் வந்து தே மைட் டெல் யூ சம்வேர் எர்த்ஸ் ஹாரிசான்டல் ஃபீல்டு, வெர்டிக்கல் ஃபீல்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப பேனிக் ஆக வேணாம். ஸோ இட்ஸ் லைக் வெரி சிம்பிள் கொஷின். ஓகே, ஸோ 2 short bar magnets with their axes horizontally perpendicular to the magnetic meridian are placed with their centers 40 cm east and 50 cm west. Okay, of the magnetic needle. If the magnetic needle remains undeflected, the ratio of their magnetic moments அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, சரி, ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி போடலாம்? ஃபீல்டோட ஃபார்முலா என்னது, B is equal to μ0/4π 2m/r3. ஸோ நீங்கள் B1/B2 போடணும், which is r2³ which is going to be 50/40. சென்டிமீட்டர்லாம் கேன்சல் ஆகிடும், க்யூப் பண்ணணும், கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ B1/B2 5 5 are 25, 25 into 5 which is 125/64. 125:64 இல்லை, பட் ஐ ஹாவ் 64:125. ஸோ இங்கே ரெஸ்பெக்டிவ்லின்ற மாதிரி எதுவும் கேட்கல. ஸோ யூ கேன் டிரெக்ட்லி கோ வித் திஸ் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது த மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கொஷனுக்கு, கேபிட்டல் M 20 இன் சிஜிஎஸ் யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட். ஒரு பார் மேக்னெட்டை எப்போவுமே நீங்கள் வந்து
ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் ஆகும். இப்போ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நார்த் டு சவுத் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கும். பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா மேக்னெட்டோட நார்த்துக்கு பக்கத்தில் பார் மேக்னெட்டோட சவுத் போல் இருக்கும், இது நார்த் போலாக இருக்கும். திஸ் இஸ் ஹவ் இட் அலைன்ஸ். ஸோ ஆல்வேஸ் இனிஷியலி தீட்டா இஸ் கோயிங் டு பி 0 ஃபார் எனி மேக்னெட் சஸ்பெண்டட் இன் அ ஃபீல்டு. சரிங்களா? ஃபீல்டு இன்டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. B வந்து 0.3 in CGS unit. CGS unit வந்து காசு. amount of work done in rotating it by 30 degree. ஸோ தீட்டா 1 வந்து 0, ஃபஸ்ட்டு 0 டிகிரியில் அலைன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீட்டா 2 வந்து 30 டிகிரி மூவ் பண்ணும். ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா MB cos theta 1 minus cos theta 2. ஸோ which is 20 into 0.3 1 minus root 3 by 2 cos 30. ஸோ 20 into 0.3 2 minus root 3 by 2 வரும். இந்த 2 இது கேன்சல் ஆச்சுன்னா 10 into 0.3 is 3 into 2 minus root 3. Option 3. ஓகே, ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண அவ்வளோதான். ஓகே, சரி அடுத்த கொஷின் போகலாம். A short bar magnet of magnetic moment. ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க, which is 0.4 joule per Tesla. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.16 டெஸ்லா கொடுத்துட்டாங்க. ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லியிருக்காங்க, which means theta is 0 டிகிரி. பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. இதோட ஃபார்முலா என்னது? -MB cos theta. தீட்டாக்கு 0 போடுங்க since it is stable equilibrium. So U is equal to -0.4 into 0.16 into cos 0 is 1 minus 16 into 4 64 0.064 நெகட்டிவ்ல இருக்கணும். ஓகே, so it is option 4. இது similar questionங்க. A bar magnet of magnetic moment M is freely suspended in a uniform magnetic field of strength B. The work done in rotating the bar magnet through an angle theta is. Work done oda formula MB cos theta 1 minus cos theta 2. So kept in a magnetic field na first வந்து theta 1 வந்து 0 இருக்கும், theta 2 வந்து ஏதோ theta. அப்போ work done வந்து MB cos 0 is 1 minus cos theta. So it is option 4. ஓகே, சரி அடுத்தது. இந்த மாதிரி கொஷின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். 2 பார் மேக்னெட் இருக்குது, உன்னோட சவுத் போல் இப்படி இருக்குது, நார்த் போல் இப்படி இருக்குது. இந்த ஆரோ மார்க் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்டை டினோட் பண்ணுது. இன்னொரு மேக்னெட் இப்படி இருக்குது, நான் சவுத் போலிங்க நார்த் போலிங்க, அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் இப்படி இருக்குது. ஸோ இங்கே நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மேக்னெட்டுக்கு இது வந்து ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டு, இந்த மேக்னெட்டுக்கு இது வந்து ஆக்சியல் பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்டில் இந்த மேக்னெட்டால் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா அது என்ன டைரக்ஷனில் இருக்குன்னா ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் ஆப்போசிட் டு டைபோல் மூமெண்ட். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு மேக்னெட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்டு. செகண்ட் மேக்னெட்டால் இங்கே என்ன ஃபீல்டுனா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட். ஸோ டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்குது, ஸோ அதே டைரக்ஷனில் இது B2. ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஃபீல்டு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? B1க்கும் B2க்கும் இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் 4. ஓகே, சின்னதாக டைரக்ஷனில் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ராங். ஸோ டைரக்ஷன் உங்களுக்கு தெரியணும். ஆக்சியல் லைனுக்கு டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு வில் பி அலாங் M vector and for an equatorial point B will be opposite to M vector. Please be aware of it. சரியாங்க, அடுத்தது போகலாம். A bar magnet of length L and magnetic dipole moment M is bent in the form of an arc as shown in the figure. The new magnetic dipole moment will be. இதே மாதிரி ஒரு question போட்டு காமிச்சேன் 120 டிகிரிக்கு, கரெக்டா? ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் வருதான்னு சொல்லுங்கள். ஓகே, ஐ திங்க் யூ வுட் ஹவ் டன். ஃபஸ்ட்டு கேஸில் பார் மேக்னெட்டாக இருந்திருக்கும், இது M, இது -M, லென்த் வந்து Lன்னு சொல்லிட்டாங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து M into L போட்டிருப்பீங்க, கரெக்டாக? அடுத்ததில் 60 டிகிரி அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ends வேணும், which is 2r sin theta by 2, which is 2 into r into sin 60 by 2, which is sin 30. அப்போ வெறும் r வந்துடும்.
இப்போ நீங்கள் என்ன எழுதிருப்பீங்க? m dash is equal to m into r. இப்போ ஆருக்கும் எல்லுக்கும் ரிலேஷன் வேணும். எப்படி? தீட்டா which is 60. 60ன்றது நம்ம என்ன எழுதலாம்? pi by 3 is equal to arc length L by radius. So you can write R as 3L by pi. இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m dash is equal to m into r வந்து 3L by pi எழுதலாம். ஸோ இந்த m into L is capital M, 3m by pi. So this is going to be option 2. Okay. அடுத்தது intensity of magnetization வந்திருக்கு. magnetic moment of a magnet வந்து அதோட வால்யூம் போடுற மாதிரி length, breadth, thickness கொடுத்துருக்காங்க. is 4 ampere per meter square. Intensity of magnetization is, so intensity of magnetization ஓட formula magnetic moment per unit volume. so magnetic moment 4 கொடுத்துருக்காங்க. வால்யூம்ன்றது L into B into H. so which is 40 centimeter cube இருக்கு. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மீட்டர் கியூபுக்கு -6. கேன்சல் பண்ணால் 10. ஸோ which is 1 by 10 power -5 இருக்கும். மேலே எடுத்துகிட்டு போகும்போது 10 power +5 ampere per meter, which is option 3. okay. அடுத்த question, SI unit of intensity of magnetization இப்போ தான் பண்ணோம். ampere per meter. okay. magnetic moment per unit volume. magnetic moment ஓடது ampere meter square, வால்யூம்க்கு மீட்டர் கியூப். கேன்சல் ஆச்சுன்னா ampere per meter. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகே. அடுத்தது the variation of magnetic susceptibility with temperature. magnetic susceptibility with respect to temperature is straight line for diamagnetic because susceptibility is independent of temperature. இதுவே பேராவா இருந்ததுன்னா susceptibility is inversely proportional to temperature. இதை வந்து நீங்கள் C mu0 by T எழுதலாம். இது பேர் Curie's law. ஸோ ஒரு குவான்டிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அனதர் குவான்டிட்டியாக இருந்தால் கிராஃப் எப்படி வரும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சசப்டபிலிட்டி வித் டெம்பரேச்சர். ஸோ இங்கே வந்து அவங்க எந்த சப்ஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க? டயாக்கு. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். ஆப்ஷன் 1 2 கூட இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தான். உங்களுக்கு என்ன தெரியணும்? சசப்டபிலிட்டி வந்து நெகட்டிவ் அப்படின்னு. ஸோ செகண்ட் கிராஃப் இஸ் மோஸ்ட் ரைட். ஆமாம் தானே? susceptibility is a small negative value. ஸோ ஆப்ஷன் வந்து மேலேயும் இருக்குது, கீழே இருக்க மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. நான் செகண்ட் ஆப்ஷன் கவனிக்கல, பட் யூ டோன்ட் டூ இட். ஸோ susceptibility வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அதனால கிராஃபு கீழே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இதுதான் மோஸ்ட் ரைட். இந்த கிராஃப் இல்லைன்னா இது கரெக்டு, பட் இப்போ இது தப்பு. ஓகே. அடுத்தது வேரியேஷன் ஆஃப் susceptibility வித் டெம்பரேச்சர் ஃபார் ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு போடும்போது நம்ம Curie's Best law போடுவோம். ஸோ Curie's Best law என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, above Curie's temperature your ferromagnetic substance becomes paramagnetic. Okay. So now graph is going to be something like this. இதுதான் ஒரு Curie's temperature. இது temperature versus magnetic susceptibility. So which is option 1. Okay. அடுத்த கொஷின் போகலாம். For substances hysteresis. ஹிஸ்டெரிசிஸ்னா என்னது? சரி, இப்போது ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம மேக்னடைஸ் பண்ணி டீமேக்னடைஸ் பண்ணுறோம். ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் டீமேக்னடைசேஷன்லேயும் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம ஒரு எனர்ஜி லாஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு கிராஃபாக வரைகிறாங்க. அதுதான் ஹிஸ்டெரிசிஸ் லூப். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் ஒரு கிராஃப் பண்ண போகிறோம். திஸ் கேன் பி டன் ஒன்லி ஃபார் ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். சரிங்களா? சரி, ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்க.
இதை வந்து ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் வந்து வைக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும்? டொமைன்ஸ் ஃபார்ம் ஆகுமா? ஒரு நீங்கள் கொடுத்த வேல்யூக்கே ஒரு டொமைன் ஃபார்மேஷன் நடக்குமா? கிடையாது. இதுக்குன்னு ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்கும் ஃபார் ஃபார்மிங் டொமைன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ஹெச் போனதுக்கப்புறம் தான் இட் வில் ஸ்டார்ட் என்ன ஆகும்? மேக்னடைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டொமைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலில் இருக்க எல்லா மாலிகூல்ஸும் டொமைன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகிடுது? சேச்சுரேட் ஆகிடும். ரைட். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஹெச்சோட வேல்யூ வந்து குறைச்சிட்டு வரீங்க. இப்போ வந்து 100 டெஸ்லா அப்போ கம்ப்ளீட்டாக மேக்னடைஸ் ஆகி சேச்சுரேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் 100 டெஸ்லாலேருந்து ஒரு 90, 80 அந்த மாதிரி குறைச்சிட்டே வரீங்க. அப்போ இங்கேயும் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் என்ன ஆகிட்டே இருக்கும்? கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஆனால் அதே பார்த்து ரீட்ரேஸ் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஹேவ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரீட்டைனிங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ நீங்கள் ஹெச் வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆக்கும்போது கூட I வந்து it's not equal to 0 because of its property called retentivity. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரெமனன்ஸ் அப்படிம்பாங்க. ஹெச் 0வாக இருக்கும்போது கூட I 0 இல்லை. சரி, எனக்கு எப்போ தான் வந்து இது கம்ப்ளீட்லி டீமேக்னடைஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ டைரக்ஷன் இப்படி இருந்தது தான் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ ஹெச் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நெகட்டிவில் போக ஆரம்பிக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹெச் வந்து for some value of h I வந்து 0 ஆகிடுது. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா coercivity அப்படின்றோம். ஓகே. இப்போ நெகட்டிவ் டைரக்ஷன் அதே மாதிரி டொமைன் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும், சேச்சுரேட் ஆகிடும். ஓகே. அப்புறம் இதே மாதிரி கர்வ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இந்த எனர்ஜி லாஸ் இது வந்து எனர்ஜி லாஸ்ட் பெர் யூனிட் cycle of magnetization of energy loss per unit cycle of magnetization and demagnetization of a ferromagnetic substance. இதுதான் வந்து ஹிஸ்டெரிசிஸ் லூப்புன்றாங்க. இப்போது இந்த லூப்பை வச்சே நீங்கள் வந்து சொல்லிடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மேக்னெட்ஸ் வந்து there are 2 types of magnets இல்லையா? hard magnets, soft magnets. anything which retain properties for a longer time is called to be a hard magnet. shorter timeல இருக்கிறத நீங்கள் வந்து soft magnets மீங்க. hard magnets are used for permanent magnets. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் பண்ண நமக்கு எப்படி இருக்கணும்? ஹை coercivity. சீக்கிரமாக வந்து அது என்ன ஆகிடக்கூடாது? ஐ வந்து 0 ஆகிடக்கூடாது. ஹை ரிட்டன்டிவிட்டி. நிறையா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணணும்? அது ரீட்டைன் பண்ணணும். அதுவே எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? லோ coercivity, லோ ரிட்டன்டிவிட்டி. ஸோ இந்த கிராஃபை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டெம்பரரி மேக்னெட்ஸ் பண்ண எந்த கிராஃபு? ஸோ அது எப்படி இருக்கணும்னா நேரோவாக இருக்கணும். ஓகே. அண்ட் வந்து எலாங்கேட்டடாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா coercivity, ரிட்டன்டிவிட்டி இதுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் தான் ரிட்டன்டிவிட்டி, இது பேர் coercivity. ஸோ கிராஃப் 4. ஓகே. சரி. above Curie's temperature என்ன நடக்கும்? a ferromagnetic substance becomes paramagnetic. from what law? Curie's West law. ஓகே. மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து நெகட்டிவாக இருக்குங்க? டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். எக்ஸம் வந்து it's a small negative value. okay. அடுத்தது electromagnets are made of soft iron because they have low retentivity and low coercivity. okay. சரி. அடுத்தது பாருங்க. ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் அடுத்த இந்த வர 2027 நீட்டுக்கு வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வரலான்னா ப்ரிடிக்ஷன் கொஷின் நம்பர் 1 இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஒரு பார் மேக்னெட் கொடுத்துட்டு 2 சைடு ஆக்சியல் லைன் இல்லை ஒரு சைடு ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் எடுத்துகிட்டு என்ன ரேஷியோ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கேட்கலாம். ஸோ எப்படி போடலாம் அப்படின்னா லென்த் வந்து 23 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து 24 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் r² - d² the whole ஸ்கொயர்லாம் பண்ணும்போது 24 ஸ்கொயர்ன்றது ரொம்ப 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 பெரிய வேல்யூ. பட் 3² வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஷார்ட் டைபோல் மேக்னெட்னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஷார்ட்
magnet அப்படினே எடுத்துக்கிட்டு B is inversely proportional to R cube இல்லையா? So B1 by B2 you can write it as R2 cube by R1 cube. R2 வந்து 48 by 24 the whole cube பண்ணுவீங்க. So B1 by B2 is going to be cancel பண்ணா 2. 2 cube is 8 இல்லையா? So answer option 1. Okay. அடுத்த question. இந்த டைம் பீரியட் பேஸ் பண்ணி வரலாம். சரி, எப்படி டைம் பீரியட் போடுறது? உங்களுக்கு டார்க் தெரியும்ல, ஒரு பார் மேக்னெட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. இதோட சவுத் போல் இங்கே இருக்கும், நார்த் போல் இங்கே இருக்கும். நீங்கள் எப்படி தள்ளி விட்டாலும் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாலும் இது என்ன ஆகும்? இப்படி ஆசிலேட் ஆகி மறுபடியும் பேரலாக தான் அலைன் ஆகும். ஸோ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கேட்பாங்க. ஸோ ஒரு பார் மேக்னெட் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிறது வந்து ஆங்குலர், கரெக்டாக? இப்படி ரொட்டேட் ஆகிட்டு வருது. ஸோ நீங்கள் டார்க் யூஸ் பண்ணலாம். டார்க்கோட ஃபார்முலா பார் மேக்னெட்டுக்கு MB sin தீட்டான்னு தெரியும். ஃப்ரம் SHM லெசன், ஆசிலேஷன் லெசனில் நீங்கள் டவ் இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபாவும் எழுதலாம், கரெக்டாக? ஸோ MB sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா வந்து நீங்கள் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா எழுதலாமா? ஸோ MB தீட்டா இஸ் ஈக்குவல் டு I ஒமேகா ஸ்கொயர் தீட்டா எழுதலாம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒமேகா இஸ் கோயிங் டு பி ரூட் ஆஃப் MB பை I. ஸோ டைம் பீரியட் இஸ் கோயிங் டு பி 2 pi root of I by MB. இதான் டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் அ பார் மேக்னெட் இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஃபார்முலா. 2 pi root of I by MBH. Okay, where BH is horizontal component of Earth's magnetic field. So at any point on the surface of Earth நம்ம BH தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பெருசாக அது இல்லை. ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் ஆர் அந்த டைம் பீரியட் கண்டுபிடிக்க நம்ம லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் என்னது? வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டரில் டைம் பீரியட் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 2 seconds கொடுத்துட்டாங்களாம். எப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் எம்மாக இருக்கும்போது. அடுத்த கேஸில் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை 4 times ஆக்கிடுறாங்களாம். இப்போ டைம் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi root of I by MB or BH நீங்கள் போடணும். இது வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ T dash is equal to 2 pi root of அதே மேக்னெட், ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது, by 4MB. இந்த 4 ரூட்டுக்கு வெளியே எடுத்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து T, கரெக்டாக? ஸோ T dash is equal to T by 2ன்னு வருது. Tயோட வேல்யூ வந்து 2 seconds கொடுத்துருக்காங்க. ஸோ 2 by 2 which is nothing but 1 second. ஸோ which is option 1. Okay, there is also something called tangent law. அது என்னன்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம், இது முடிச்சதுக்கப்புறம். ஓகே, அடுத்தது a magnetic field at a point x on the axis of a bar magnet. ஸோ இது வந்து சவுத் போல் நார்த் போல்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏதோ எக்ஸுன்ற பாயிண்ட் இருக்குது ஆக்சியல் லைனில். நான் டிஸ்டன்ஸும் எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். ஈக்குவட்டோரியல் லைனில் ஒரு பாயிண்ட் இருக்குது ஒய், இந்த டிஸ்டன்ஸும் நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற ஃபீல்டும் மேக்னிடியூட் பை சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ E1 is equal to E2 given கொடுத்துருக்காங்க பாருங்கள். bar magnet is equal to the point y on the equator on the same magnet. The ratio of distance x and y is right. சரி, ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சியல் லைனா, இது ஈக்குவட்டோரியலா. ஆக்சியலுக்கு ஃபார்முலா μ0 by 4 pi 2m by அந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். ஸோ x cube. ஈக்குவட்டோரியலுக்கு μ0 by 4 pi m by y cube. ஸோ என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 by x cube is equal to 1 by y cube. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? x by y-ஓட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ x cube by y cube is equal to 2ன்னு வரும். ஸோ x by y is equal to cube root of 2. So which is option 4. Okay, so இது question number 3. These kind of questions can be asked. அடுத்தது இந்த work done questions வரலாம். So the magnetic moment M is situated with axis along its direction of magnetic field strength B along ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ θ1 வந்து
0. Work done and rotating theta 2 வந்து 180 degree rotate பண்ண என்ன work done கேட்குறாங்க. Work done ஓட formula mb cos theta 1 which is 1 minus of formula வந்து mb cos theta 1 minus cos theta 2. So w is equal to mb 1 plus 1 2 mb. So which is option 4. Okay. அடுத்தது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வரலாம். given below are two statements. அவங்க என்ன சொல்கிறாங்க, net flux through a closed surface is 0 because monopole doesn't exist. கரெக்டு. b into ds is equal to 0 means magnetic field is 0. தப்பு. magnetic flux தான் 0ன்னு சொல்கிறாங்க, ஃபீல்டு 0வாக இருக்கணும்னு சொல்லலை. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு? 1 is true, b is false. ஸோ which is option 4. ஓகே, சரி. இந்த டேஞ்சன்ட் லான்னு ஒன்று சொன்னேன்ல, இதுதான் வந்து டேஞ்சன்ட் கேலனோமீட்டர்னு ஒரு டிவைஸ். முன்னாடிலாம் டேஞ்சன்ட் கேலனோமீட்டர் இருந்தது ப்ராக்டிகல்ஸ்லேயே, பட் இப்போ அது இல்லை. ஸோ பட் இந்த பேசிக் டேஞ்சன்ட் லா கேட்பாங்க. ஸோ டேஞ்சன்ட் லாலாம் என்னென்னா, இப்போ ஏர்த்தில் வந்து இந்த ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ அதோடு நீங்கள் ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபீல்டுனால நெட் ஃபீல்டு வந்து எங்கே ஆக்ட் ஆகும், இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன், அதுதான் வந்து we are going to do by tangent law. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், கன்வீனியன்ஸ்க்காக I'll just make this is my BH, this to be my B. ஒரு பார் மேக்னெட்டை வந்து இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. அதோட லென்த் வந்து நீங்கள் 2L இல்லை Lன்னு வச்சுக்கோங்க. அது ஹாரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த்ஸ் ஃபீல்டு கூட தீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணுது. சரி, இது உங்களோட நார்த் போல்னு வச்சுக்கோங்க, இது சவுத் போல் வச்சுக்கோங்க. நார்த் போல் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் அலாங் த ஃபீல்டு. ஸோ இது இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், MBH. இது இன்னொன்று MBH. இந்த ஃபீல்டுனாலேயும் ஃபோர்ஸ் இருக்கும், இது MB, இது ஆப்போசிட் டைரக்ஷனு. ஸோ இதுவும் MB. ஸோ இங்கே வந்து ரெண்டு கப்புள் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது, இதனால் ரெண்டு டார்க் ப்ரொடியூஸ் ஆக போகுது. இது தீட்டா அப்படின்னா இது 90 மைனஸ் தீட்டா, this will be theta. So this is L sin theta, இந்த distance L cos theta. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், இந்த MBH எடுத்துக்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இது, which is L sin theta. ஸோ டார்க்கோட ஃபார்முலா வந்து ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் L sin theta. M into L கேபிட்டல் Mனு எழுதலாம். ஸோ இட் இஸ் கேபிட்டல் M BH sin theta. ஃபஸ்ட் டார்க்கு. இதே மாதிரி MBக்கு போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து L cos theta வரும். இதை நீங்கள் கேபிட்டல் Mனு எடுத்துக்கலாம். டார்க் 2 tau is equal to MB cos theta ன்னு வரும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பார் மேக்னெட் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது net torque 0, which is tau 1 will be equal to tau 2. So MBH sin theta equal to MB cos theta. So M cancel பண்ணிட்டீங்கன்னா tan theta is equal to B by BH. இந்த லா பேர் தான் டேஞ்சன்ட் லா. சரியா? சும்மா அவங்க ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது கொஷின்ஸ் வந்தால் கூட ப்ளீஸ் சால்வ் இட். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி ஸ்மால் சாப்டர். உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே முக்கால்வாசி கொஷின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ மை ப்ரிடிக்ஷன் questions from this chapter, in the axial line and equatorial line பேஸ் பண்ணி questions வரலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டு, இப்போ ஒரு பார் மேக்னெட் இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதை நீங்கள் இப்படி வளைக்கிறீங்க, இது பேஸ் பண்ணி questions வரலாம். மூணாவது, you might get questions from the torque, work done, potential energy and equilibrium based questions வரலாம்.
ஓகே. நாலாவது intensity of magnetization. இங்கே questions வரலாம். ஃபிஃப்த்து வந்து அந்த டேபர் காலம் சொல்லுவாங்கல்ல, டயா, பேரா, ஃபெரோ, அதில் இந்த சசெப்டபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, அந்த டிபெண்டன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இதுதான் மேஜர் ஏரியாஸ். இதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நாளைக்கு அடுத்த சாப்டர் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.